பெற்றோர்களின் சரியான புரிதல் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு அடிப்படை. ஜென்ரலாக பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்டயே வருவாங்க. நாங்கள் ஒரு சைல்டை ஐடென்டிஃபை பண்ணுறோம், அவங்களுக்கு கற்றல் குறைபாடு இருக்குது. 3 ஸ்டேஜாக இருக்கும், மைல்டு, மாடரேட் அண்ட் சிவியர். 3 ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறோம், இது ரொம்ப சிவியராக இருக்குது, இல்லை ஒரு மாடரேட் லெவலில் இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க எல்லாமே கேட்டுட்டு போவாங்க. அக்செப்டன்ஸ் இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பிரெயின் ஆக்டிவிட்டி இல்லை இது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் இருக்குதுன்னு போய் போட்டுருவாங்க. பட் என்ன நீட் இருக்குது, அந்த குழந்தையோட நீட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணாமல் இந்த இந்த கிளாஸ் ட்ரைனிங் பண்ணால் பெட்டராக வந்துடுவாங்க. இது எல்லாமே பேரண்ட்ஸோட இக்னரன்ஸ் தான். உண்மையாகவே ஒரு குழந்தை கற்றல் குறைபாடோட நம்ம கண்டறிகிறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு முதல்ல வாசிக்கும் திறனை நம்ம கற்றுக் கொடுக்கணும். வாசித்தலே இருக்காது, அவங்களே கெஸ் பண்ணி ரீட் பண்ணுவாங்க. வாசித்தல் இல்லாமல் மார்க் மட்டும் எப்படி எடுக்க முடியும்னு இப்போ எங்கள் சென்டருக்கே வராங்க, படிக்கிறாங்க, திருப்பி அவங்கள டியூஷனுக்கு அனுப்புவாங்க. நாங்கள் அவங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸும் 2 லெட்டர் வேர்ட்ஸும் சொல்லி கொடுத்துட்ருப்போம். அந்த குழந்தை வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்டோ 3rd ஸ்டாண்டர்டோ படிக்கிற குழந்தை கொஷின் ஆன்சர் படிக்கிறதுக்கு இன்னொரு 1 hour போகும். ஸோ இதெல்லாம் சராசரியில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். பட் இதெல்லாம் பண்ணக்கூடாது. முதல்ல அந்த குழந்தைக்கு பேசிக் லேர்னிங், வாசித்தலும் எழுதுதலும், இந்த பயிற்சிகள் தான் முதல்ல தேவை அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.